வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனாக ஒரு முட்டை கறி தான் பண்ண போகிறோம். இந்த முட்டை கறி ஆந்திரா ஸ்டைலில் கோடி குண்டுல புலுசுன்னு சொல்லுவாங்க அவங்க லாங்குவேஜில். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த முட்டை கறி ஒரு ஸ்பைசியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, ஸ்பைசி மட்டும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு தன்மையாக இருக்கும். அந்த வெங்காயம், தக்காளி, முழு தனியா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இது நல்லா குக் பண்ணியிருப்போம். ஒரு சூப்பரான கறி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோடி குண்டுல புலுசுக்கு தேவையான பொருட்கள், அதாவது முட்டை கறிக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 6 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், இஞ்சி 3 ஸ்லைஸ், பூண்டு 6லேருந்து 8, பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், புளி 1 லெமன் சைஸ், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன், நெய் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த முட்டை கறிக்கு வெங்காயம், தக்காளி, நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலாம் வதக்கி அரைச்சி கிரேவி என்ன பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், முழு தனியா. இந்த முழு தனியா போட்ட பிறகு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் 1 by 1 போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மசாலா தூள் போட்டு இதுதான் வந்து கறியாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி பொடிசாக கட் பண்ணி போடாது. இந்த மாதிரி வெஜ்ஜஸ் 1 by 4, 1 by 6 கட் பண்ணுறது தான் வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணணும். பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு, அதனால தான் தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரதில் இந்த இடத்துல புளி ஆட் பண்ணுறோம். புளி கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து 1 லெமன் சைஸ் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போடலாம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணணும். நான் திருப்பியும் சொல்கிறேன், வெங்காயம், தக்காளி வதங்கி முடித்த பிறகு தான் பவுடர் மசாலா ஆட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த மசாலா நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி போட்ட பிறகு அந்த தண்ணி ஆட் பண்ண பார்த்தீங்களா, இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிருங்க. இப்போ இருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா போட்டு அரைக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறைன்னு அரைக்கிறோம் அது மாதிரிலாம் இல்லை. டேரெக்டாக மிக்சியில் வச்சு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி முடிச்ச பிறகு டேரெக்டாக தாளிப்பு போட்டு திருப்பி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி முடிச்சிருக்கோம்ல, இதுக்கப்புறம் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் போட்டு தாளிப்பு திருப்பியும் போடுறோம். அதாவது சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு பிறகு காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு திருப்பி எதுக்காக 2வது தாளிப்பு ஆட் பண்ணுறதுன்னா, நம்ம அரைச்சி எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, இந்த அரைச்சி எடுத்த பிறகு திருப்பி தாளிப்பு போட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால தான் 2வது தாளிப்பு போட்டு இந்த கறியோடு நல்லா குக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த கிரேவி நல்லா குக் பண்ணணும். நம்ம வீட்டில் பண்ணும்போது நார்மலாக வெங்காயம், தக்காளியும் வதக்கி அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஆந்திரா ஸ்டைலில் பண்ணும்போது பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கறி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு முட்டையை ஆட் பண்ணி ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இந்த கறி நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுறேன், தேங்காய் பேஸ்ட்டு போடல. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது தேங்காய் பேஸ்ட்டு போட்டால் டெக்ஸ்டர் மாறிடும். அதனால் வெறும் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு முட்டை. தேங்காய் பால் போட்ட உடனே முட்டையை போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ரொம்ப நாளாக இந்த ஹோட்டலில் நாங்கள் எப்போல்லாம் பண்ணுறோமோ முட்டை கறி பண்ணுறோன்னா ஆந்திரா ஸ்டைலில் இந்த மாதிரி கறி பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கறி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் லைட்டாக கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோடி குண்டு புலுசு ரெடி, அதாவது முட்டை கறி ரெடி சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட்டை மறக்கவும் மாட்டீங்க. சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
என்னங்க இந்த முட்டைக்கறி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலர் கோடி குண்டுல புலுசு, அதாவது இந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது நல்லா ஸ்பைஸியாக சட்பட்டா டேஸ்ட்டில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.